வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு ஒரு 5 meters cloth வச்சு அனார்கலி சுடிதார் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்த்தறலாம். ஹோல் 5 meters cloth இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அதாவது ரெட்டையா மடிச்சு எடுத்துக்கங்க. 16 inch ஹைட்ல இந்த எட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. பாடி அண்ட் ஹேண்ட் ஏரியாக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. 16 inch ஹைட்ல கட் பண்ணி எடுத்த clothல இருந்து 23 inch breadthல நம்ம வந்து பாடி ஏரியாக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த cloth ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த cloth இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு பாடி ஏரியாக்கு மார்க் பண்ணிடலாம். இப்போ டாப் ஏரியாக்கு கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ண சைடுல இருந்து நெக் ஏரியாக்கு வந்து 2.5 inch நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிட்டேன். அந்த 2.5 inchல இருந்து ஷோல்டருக்கு ஒரு 4 inch மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2.5 inchையும் 4 inchையும் ஆட் பண்ணீங்கன்னா 6.5 inch 6.5 inch ஷோல்டர் ஏரியாக்கு மார்க் பண்ணிக்கங்க. அந்த 6.5 inch மார்க் பண்ண இடத்துல இருந்து 7 inch நீங்க மார்க் பண்ணிக்கங்க. ஆர்ம் ஹோலோட ஹைட் வந்து 7 inch. எண்ட் வரைக்கும் அதே மாதிரியே 7 inchக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த 7 inch ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்தும் இந்த இடம் வரைக்கும் 6.5 inch breadth தான் இருக்கணும். ஆர்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்க்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 inch மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு கர்வ் இப்போ பாட்டம்ல வேஸ்ட் லைன் ஒரு 1/2 inch நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வேஸ்ட் லைன்ல இருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் இப்படி கிராஸா ஒரு லைன் மார்க் பண்ணிருங்க. இந்த கர்வையும் மார்க் பண்ண பிறகு கட் பண்ணிட்டீங்கன்னா டாப் ஏரியா ஓவர். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கான கிளாத்தை பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பேக் நெக்குடைய கட்டிங் பார்த்துடலாம். பேக் நெக்கு 2.5 inch நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். பேக் நெக்குடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 4 inch மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இருந்தும் 2.5 inch தான் இருக்கணும். பேக் நெக் வந்து ஒரு சிம்பிளான யூ நெக் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அனார்கலி சுடிதாருக்கு நம்ம 13 பேனல்ஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை டபுளா ஃபோல்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கனால ஃப்ரண்ட்டுக்கு 13 பேனல்ஸும் பேக்குக்கு 13 பேனல்ஸும் வரும். பேனல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேனலுடைய பாட்டம் வந்து நான் 10 inch பிரெத்தில் எடுத்திருக்கேன். டாப் ஏரியா வந்து 2.5 inch பிரெத்தில் எடுத்திருக்கேன். பேனலுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 inch. நான் ஆல்ரெடி பேனலை மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பேனல் 10 inch மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா 2.5 inch. அதுக்கடுத்த பேனல் 10 inch. எப்படின்னா இந்த மாதிரி 10 inch மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 2.5 inch. அதுக்கடுத்து திருப்பி 10 inch. இதே மாதிரியே எண்ட் வரைக்கும் 13 பேனல்ஸையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேனலை ஆப்போசிட் சைடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த சைடில் ஃபர்ஸ்ட் பேனல் நம்ம 10 inchல மார்க் பண்ணோம். இந்த சைடில் ஃபர்ஸ்ட் பேனல் 2.5 inchல தான் நம்ம மார்க் பண்ணணும். பேனலை கிராஸ் ஆக்குறதுக்கு 3.5 inchக்கு மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஒரு லைன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. 3 inchக்கு கிராஸா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் பேனல் வந்து 2.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேனல் 10 inchக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பேனல் 2.5 inch. லைக்வைஸ் எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேனல்ஸையும் அட்டாச் பண்ணி பாட்டம் ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாப்பையும் பாட்டத்தையும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அனார்கலி சுடிதார் கம்ப்ளீட் ஆயிடும். ஹேண்டையும் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க.